டெல்லியில் திருச்சி மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் எடிட்டர் பிலிக்ஸ் ஜெரால்டை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், இவரிடம் ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா, இல்லை விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்களா? ராஜலட்சுமி, குறிப்பாக டெல்லியில் நேற்று, அதாவது திருச்சி மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூப் சேனல் எடிட்டர் பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தற்போது காவலர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியிலிருந்து நேற்று, அதாவது ரயில் மூலம் அழைத்து வந்து இன்று காலை சென்னையை தொடர்ந்து தற்போது திருச்சியில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர்கள் வழக்கு பின்னணி என்பது பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் குறித்து பிரபல யூடியூப் சேனலாக அவர் அந்த சேனலில் அவதூறு கருத்துக்கள் தெரிவித்த நிலையில்தான் தற்போது இந்த கைது நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடக்கிறது. ஏற்கனவே கோவையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக் சங்கர் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனலில் எடிட்டரான பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் டெல்லியில் 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நல வாரியத்தில் உள்ள அதிகாரிகளை, அதாவது அலுவலர்களை சந்திக்க சென்று மனு கொடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திருச்சி மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களை கைது செய்து தொடர்ந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே, அதாவது இங்க இருக்கக்கூடிய, அதாவது திருச்சி மாவட்டம் முசிறி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் யாஸ்மின் அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டதாகவும், அந்த காணொலியானது சமூக வலைதளத்தில் பல்வேறு துறைகளில், குறிப்பாக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்களுக்கு இது போன்ற ஒரு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தில் தான் அந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 3க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து தொடர்ந்து இந்த நடவடிக்கை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது கோவையில், அதாவது டெல்லியில் கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனலின் உரிமையாளர் இருக்கக்கூடிய, எடிட்டராக இருக்கக்கூடிய பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை தற்போது திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு போலீசார் தற்போது அழைத்து வந்து இங்கு அவர்களுக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை அதே போன்று எழுத்து மற்றும் வீடியோ பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 2 ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப் போவதாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றது. மேலும் இன்னும் நடவடிக்கைகள் இங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்து பிறகு தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.